Hello everyone, welcome to Man to Machine Studios. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா டிஸ்ப்ளே தெரியுற அந்த இமேஜோட ஐ கலர் எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்றத இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம பிரஸ் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ எடிட் பண்ண வேண்டிய இமேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் நான் எடிட் பண்ண வேண்டிய இமேஜ் ஃபைல். இந்த இமேஜ் ஃபைலை Ctrl J ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இந்த லேயர் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் டூப்ளிகேட் எடுத்த ஃபைலு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ஹியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஃபுல்லாக ரைட் கலர் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் கலர் வந்து எனக்கு ப்ளூ கலர் வேணும், அதனால் நான் அப்படி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ நான் கிளிப்பிங் மாஸ்க்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஹியூ சேச்சுரேஷன் அப்ளை பண்ணது வந்து இந்த லேயர் 1 மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இந்த சிம்பிள் அதுதான் டினோட் பண்ணுது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணி Ctrl I கொடுக்குறேன். Ctrl I கொடுத்தோம்னா இன்வர்ஸ் ஆகிடும். நமக்கு இப்போ கொடுத்த எஃபெக்ட் எல்லாமே இன்வர்ஸ் ஆகிடும். இப்போ இந்த இன்வர்ஸான எஃபெக்ட் மேலே நான் ஒயிட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் ஒயிட் கலரில் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஒயிட் கலர் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரஷ் டூல் சூஸ் பண்ணிட்டு ப்ரஷ் டூலில் தான் இருக்குது. இப்போ ப்ரஷ் டூல் சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஐ எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் மாற்றிக்கிங்க. ஓகே, இப்போ எனக்கு கலர் சேஞ்ச் ஆனது தெரியும். ஆனால் பக்கத்தில் இந்த ஐப்ரோலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ளூவாக இருக்க மாதிரி இருக்குது. அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரிவர்ட் பண்ணுறேன். அப்படியே எனக்கு பிளாக் கலரில் மாற்றிட்டு இந்த ஐப்ரோ கிட்ட நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன், ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த கலர் போயிடும். அதே மாதிரி இந்த ஐப்ரோ கிட்டே லைட்டாக இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு ஐ கலரு. இப்போ எனக்கு இந்த ஐ கலர் வந்து ப்ளூ இல்லாமல் வேறு ஏதாவது வேணும்னா கூட நான் மாற்றிக்கலாம். இப்படி இந்த ஹியூவை நான் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு ஐயோட கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ சேச்சுரேஷன் ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கலரு. கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.